கடகராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். கடகராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அட்டம சனி இது வரைக்கும் ஏங்கி இருந்தவங்களுக்கு இனிமேல் புத்துணர்ச்சி தாங்க. இப்போ ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு இன்னும் சற்று மாதத்தில் வருவார். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வாகன வசதிகள் வீடு வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடை பராமரிப்பதற்கும் புதுப்பிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறதா இருந்தால் எளிமையாக கிடைச்சிரும். உங்களுக்கு சனி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடுகள் தொழிலை விரிவாக்கம் செய்யணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இப்போ செய்கிறது நல்லது. விரிவாக்கம் தொழில் வழியில் பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா தான் இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பது அவரவர் கர்ம விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பாக்கியத்தை தருவார். என்ன இது, சனி பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கனால நல்ல பலன்கள், நீங்கள் முன்னோர்கள் வழியில் நல்ல பலன் செய்தால் அது நல்லது நடக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாச்சும் இருந்தால் அதனுடைய தோஷ வழியில் இப்போ பாதகம் ஏற்படும். அப்படி எடுத்துக்கணும். பொதுவாக அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இறை வழிபாடு தான், தான தர்மம் தான். உங்களுடைய வழியில் உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பது நல்லது. ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சான்றவர்களும் போதகர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒழுக்க நிறைய பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். சிறு தவறுகள் கூட பெரிய அளவில் பூதகரமாகி சூரியனை போன வெளிச்சம் போட்டு காட்டி அசிங்க அவமானத்தை கொடுத்துரும். எப்போ வரைக்கும் இந்த மே வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணங்கள் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியம் தடை அமைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மருத்துவ ரீதியாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவும் இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. அது மருத்துவம் பார்ப்பதும் நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது, வயிறு பார்த்தீங்கன்னா உப்பசமாக இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, எனக்கு வயிற்று வலி இருக்குது, கர்ப்பப்பையில் கோளாறு இருக்குது, சிறுநீர் பையில் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நோய்க்குரிய மருந்துகளும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கும் பலன் தந்துடும். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு திருமணம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாக இருந்தது, தடை தாமதமாக அடைஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியத்திற்குரிய வழி உண்டு. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க. கூட நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்தில் புதுசாக வந்த நண்பர்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரியான விஷயங்களில் கருத்துக்களை பகிரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் நண்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.